உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆன்லைனில் இணைந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் அன்பின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். வேறவைவா அரவுண்ட் த வேர்ல்ட், நீங்கள் இந்தியாவின் பல பகுதியிலும் பல தேசங்களிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம், பல சூழ்நிலையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை அறிகிறார், கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் ஜெபத்தை குறித்து நாம் அதிகமாய் சிந்திப்போம். ஆண்டவர் ஜெபத்தை குறித்து பேசும்படியான ஒரு எண்ணத்தை ஆண்டவர் என் வாயில் என்னுடைய ஆவியிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வருடத்தின் இந்த கடைசி மாதத்தில் அநேகர் நம்முடைய வாழ்க்கை குறித்து இன்னும் அதிகமாய் தேவனுடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம் இது. இந்த வருடத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. நிறைய ஜெபங்கள், நிறைய உபவாசங்கள், தனிப்பட்ட ஜெபங்கள், எப்படியாகிலும் இந்த வருடம் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நிறையா நம்ம ஜெபத்தில் காத்திருக்கிற ஒரு நேரம் இது. ஸோ ஒரு பக்கம் நம்ம இந்த வருஷத்தின் முடிவிலே நாம் பல கொண்டாட்டங்களின் மத்தியில் இருந்தாலும் அதிகமாக சபைகள், அதிகமாக தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒரு நாளாக இது இருக்கிறது. ஆமென். ஸோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ப்ரேயர். ஜெபத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம் எபேசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை தான் இங்கு பார்க்கிறோம். எபேசு சபைக்கு அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தின் குறித்து தான் நாம் இங்கே எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, என்ன ஜெபிக்கிறார் என்று சொன்னால், எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் அவருடைய ஜெபம் எப்படியாக துவங்குகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி அவர் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. யாரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம்? நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய கவனம் எங்கே இருக்கிறது? நிறைய சமயம் நம் ஜெபம் துவங்குகிறோம், ஆனால் நம்முடைய கவனம் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மேல் இருக்கும். நம்முடைய கவனம் நம்ம மேலே கூட இருக்கும். நம்முடைய கவனம் நம்முடைய பிரச்சனைகள் மேலே இருக்கும். ஆனால் பவுலுடைய இந்த ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும் போது பவுல் எப்படி ஜெபிக்கிறார் என்று சொன்னால், பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபத்தில் நம்முடைய மைண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரம் முழங்கால் படிட்டு இருக்கலாம், நம்முடைய வாய் ஜெபத்தின் வார்த்தைகளை பேசலாம், ஆனால் நம்முடைய சிந்தை எங்கே இருக்கிறது? நம்முடைய மனம் எங்கே இருக்கிறது? மனமும் நம்முடைய உதடுகளும் இணையாவிட்டால் ஜெபம் வல்லமை இழந்ததாக இருக்கும். நிறைய பேருக்கு ஜெப பொசிஷன் இருக்கும், ஜெப போஸ்டர் இருக்கும், முழங்கால் படிட்டு இருப்பாங்க, நின்று இருப்பாங்க, ஆனால் மனம் கண்ணை கூட மூடி இருப்பாங்க, ஆனால் மனம் எங்கேயோ நோக்கி கொண்டிருக்கும். பவுலுடைய ஜெபத்தை பார்க்கும்போது அவர் என்ன ஜெபிக்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி அவர் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவ்வளோ மகிமையான ஒரு தேவ மனிதன், தேவனால் வல்லமையாய் பயன்படுகிற ஒரு தேவ மனிதனே அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது, பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் எப்படி ஜெபம் பண்றாரு? எப்படி ஜெபம் பண்றாரு? சத்தமா சொல்லுங்க. ஆமாம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். ஆமென். எப்பொழுதெல்லாம் பிதாவை நோக்கி பார்க்கிறோமோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக முழங்கால் வந்துடும். ஒரு முக்கியமான மனிதர் இங்கே வருகிறார் அப்படின்னா நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் இல்லையா? ஒரு மதிப்பிற்குரிய
ஒரு நபர் ஒரு இடத்துக்கு வரும்போது எல்லாரும் அவரை கனம் பண்ணும்படியாக என்ன பண்ணுவாங்க? ஒன்று எழுந்து நிற்பாங்க, அதற்குரிய காரியங்களை செய்வார்கள். அப்போது பிதா என்கிற ஒருவரை அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்ம எப்படி உக்காந்துக்கிட்டு அவரை நான் பிதாவை பார்க்குறேன்னு சொல்ல முடியும்? இல்லையா? அப்படி நான் உக்காந்துட்டு நான் பிதாவை பார்க்குறேன்னா, நான் பிதாவை பார்க்கல, நான் வேற எதையோ பார்த்து தான் உக்காந்துருக்கிறேன்னு நான் எடுத்துக்கொள்ளுவேன். ஆமென். நான் பிதாவை பார்ப்பேன், ஆனால் பிதாவுக்கு முன்பாக தானாகவே என்னுடைய முழங்கால்கள் என்ன ஆகும்? ஏனென்றால் அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர்தான் சர்வத்தையும் படைத்த தேவன். இந்த சர்வ பூமியை ஆளுகை செய்கிற ஒரு தேவனுக்கு முன்பாக என் கண்கள் ஏறெடுக்கும் போது என்னால் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. அந்த மகிமைத்துவம் உள்ள தேவனை பார்த்தால் அவருக்குரிய கனத்தை என்னால் கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்படி அவருக்குரிய கனத்தை நான் கொடுக்காவிட்டால் நான் அவரை பார்த்து ஜெபிக்கவில்லை, வேற ஏதோ ஒன்றை பார்த்து தான் ஜெபிக்கிறேன் என்று அர்த்தம். ஆமென். சும்மா எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு விஐபி வராரு, அரசியலில் ஒரு விஐபி வராரு அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஒன்று எழுந்து நிற்போம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? துண்டு போடுவோம். இல்லைன்னா அவருக்கு வந்திருக்காருன்னு என்ன பண்ணுவோம்? இப்போ அவர் வந்திருக்கிறாரு, நம்ம வாட்டு கண்டுக்கல அப்படின்னா நம்ம ஒன்று அவர் என்ன பண்ணல, ரெக்கக்னைஸ் பண்ணல, அவருக்குரிய மரியாதையை செலுத்தலை. இப்போ பிதாவை நான் பார்க்குறேன். எல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஜெபம்னா யாரை பார்க்குறேன்? நான் ஆராதனைன்னா யாரை பார்க்குறேன். அப்போ அந்த பிதா யாரு? அந்த பிதா யாருங்க? ஒரு ஏரியாவுக்கு எம்எல்ஏவுக்கே நம்ம கை தட்டுறோம், துண்டு போடுறோம் இல்லையா? ஒரு பிஷப் வந்தாவே ஏஞ்சி நிற்கிறோம், ஒரு பாஸ்டர் வந்தாவே ஏஞ்சி நிற்கிறோம். அப்போ பிதா யாருங்க? சொல்லுங்களேன். நீங்க தெரிஞ்ச அது இந்த வரைக்கும் தெரியல, அதனால தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. பிதா யாருங்க? அல்லாவா? எல்லாம் வல்ல இறைவனா? எல்லாவற்றையும் படைத்தவர். அப்புறம் வேற என்ன? என்னமோ சொல்றீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது, சொல்ல வரீங்கன்னு மட்டும் புரியுது. ஆமா, அவரே தேவன், அவரை தவிர வேற தேவன், அவர் தான் அந்த மேலானவர், வல்லமையில அவரை தவிர அதுக்கு மேல ஹை பொசிஷன் இல்லவே இல்லை. அப்போ நான் அவரை பார்த்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன வரணும்? சத்தமா சொல்லுங்க. முழங்கால் வரணும். அப்ப முழங்கால் வரலன்னா நான் அவரை பார்க்கல, வேற யாரையோ பார்த்துட்டு இருக்கிறேன். சர்ச்சை பார்க்குறேன், பாஸ்டரை பார்க்குறேன், பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை பார்க்குறேன், ஜபம்ன்ற ஒரு ரிலீஜியஸ் முறையை பார்க்குறேன், ஜபம் என்கிற ஒரு சடங்காச்சாரத்தை நான் பார்க்குறேன். ஆமென். அதனால தான் எனக்கு என்ன வர மாட்டேங்குது? முழங்கால இன்னைக்கு சபை எதை மறந்துருச்சு? வாலிப பிள்ளைங்க எதை மறந்துட்டாங்க? முழங்கால் படியிடணுன்றதே மறந்துட்டாங்க. ஏன்னா சர்ச் எல்லாம் பெஞ்சும் சர்ச் எல்லாம் சேரும் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ முழங்கால் போடுறதுக்கு முன்னாடி இடம் இல்லை, அல்லது முழங்கால் படியிலெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எழுந்து நின்று ஆண்டு சொன்னார், எல்லா முழங்கால்களும் எனக்கு முன்பாக அவருக்கு முன்பாக முடங்கும். அவ முழங்கால் முடங்குவது என்பது பிதா குமாரனாக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு கனம். ஹல்லேலூயா. முழங்கால் முடங்குவது என்பது தேவனுக்கு, தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய என்னதுங்க? ஒரு ஹானர். இன்னைக்கு நிறைய சமயம் நம் தனி ஜெபங்கள்ல வயது முதிர்ந்தவர்கள், முழங்கால் பட முடியாத சூழ்நிலை இருக்கிறவர்கள் பிரச்சனை இல்லை. இங்க என்ன பிரச்சனைனா 15 வயசு, 10 வயசு, 20 வயசே நேர கதவை திறந்து உள்ள வந்து முதல்ல என்ன பண்றது? ஜெபம்ன்றதுல உட்கார்றது. எங்க உட்கார்ந்து ஜெபிக்கிறது? இயேசு உட்கார்ந்து போதிச்சார். அவரே கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படிட்டு தான் என்ன பண்ணாரு? பிதாவை நோக்கி, பிதா என்கிற ஒருவரை நான் பார்த்தேன்னா, பிதா என்கிற ஒருவரை நான் பார்த்தா நான் முழங்கால் படிட்டு தான் ஆகணும். இயேசுவே பிதாவை நோக்கும் போது யாரதான் என்னதான் பண்ணாரு? சத்தமா சொல்லுங்களேன்.
இன்னைக்கு சபை ஜபன்ற பேர்ல பிதாவை நோக்கல. ஒரு ரிலீஜியஸ் ஜபம்னா ஒரு கிறிஸ்தவ முறைகள், கிறிஸ்தவ சடங்காச்சாரம் இல்லையா? இட்லிக்கு முன்னாடி உட்காந்து காலை பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி ஜெபம் பண்றது, அது சடங்காச்சாரம் ஆகி போச்சு. அது ஒரு இருதயத்தோடு, உண்மையான ஆவியின் உணர்வோடு, உண்மையோடு பண்ற ஒரு அனுபவமாக மாறவில்லை. அதனால்தான் ஜபத்தினுடைய வல்லமை இன்னும் சபை பார்க்கவில்லை. ஆமென். கூடுமானவரை சில சமயம் சில பேர் பார்த்தீங்கன்னா முழங்கால் போடுவோம், அதுவும் சடங்காச்சாரமா போடுவாங்க. அதனால முழங்கால் போடுற ஆள்லாம் வந்து உண்மையா போடுதுன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. சில குறிப்பிட்ட திருச்சபைகள்லாம் பார்த்தா முழங்கால தான் நிற்பாங்க, ஆனால் பிதாவை பார்க்க மாட்டாங்க. கரெக்டாக முழங்கால நின்றுருவாங்க, ஆனால் மனசு எங்கேயோ தான் இருக்கும். அதனால முழங்கால நிற்கிறதெல்லாம் ஒழுங்காக தான் பிதாவை பார்க்குதுன்னு சொல்ல முடியல. ஆனால் ஒன்று கற்றுக்கொள்ளுவோம் அருமையான தேவ பிள்ளைகளே. பவுலே ஜெபிக்கும் போது, அந்த தேவனை நோக்கி பார்க்கும்போது முழங்கால் படியிட்டார். ஹல்லேலூயா. உங்கள் முழங்கால்கள் முடங்குகிற கிருபை பெற்றிருக்கிற வரை, உங்கள் முழங்கால்களை மடக்கக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்கிற வரை முழங்கால் படியிடுங்க. ஒரு காலம் வரும், உங்களால் காலை நீட்டவும் முடியாது, காலம் மடக்கவும் முடியாது. ஆமே. நீங்களாவே நீட்ட முடியாது, நீங்களாவும் முடியாது. 4 பேர் வந்து நீட்டி விட்டுற அந்த காலம் வர்ற வரைக்கும், உங்கள் பலன் உங்களை விட்டு போகிற வரைக்கும், உங்களால் முடிந்த வரைக்கும், எப்பெல்லாம் ஜெபிக்க முடியுதோ முடிந்தவரை உங்கள் கண்கள் பிதாவை நோக்கி இருக்கட்டும். உங்கள் சரீரத்தின் முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்கி இருக்கட்டும். தாங்க முடிகிற வரை, முழங்கால் போட முடிகிற வரை நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு ஓல்டு ஸ்கூல் மெத்தட் மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கு சபைகள் முழங்கால் படியிட குறைந்து விட்டது. சபையினுடைய அமைப்பு அப்படி மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் தனி ஜபங்கள்ல, ஒருவேளை சர்ச்சில் நீங்கள் முழங்கால் பட முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் உங்கள் வீடுகளிலே நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கும் போது, ஆமென், அனுதினமும் இரவிலும் பகலிலும் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர் என்ன ஜெபிக்கிறார்? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில், நம்பர் 1, பவுலுடைய ஜெபம் என்ன? உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலன் அடைய வேண்டும். நமக்கு ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறான். நம்ம வெளியான மனிதனுக்காகவும் வெளியான மனிதனுடைய தேவைக்காகவும் தான் அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இந்த உலக மனுஷனுக்குரிய, புறம்பான மனுஷனுக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு ஜபமே எதுக்கு தானா? வெளியான மனிதன், சரீர மனிதனுக்கு தான் அதிகமாக ஜெபிக்கிறோமே தவிர, ஒரு ஆவி மனிதன் நமக்குள்ளே இருக்கிறான். நமக்குள்ளே ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறான். நமக்குள்ளே யார் இருக்காங்க? கவனிங்க, இன்னைக்கு நமக்குள்ள யார் இருக்கா? ஒரு ஆவி மனிதன் இருக்கிறான். பவுல் சொல்றாரு, அந்த ஆவிக்குரிய மனிதன் என்ன ஆகணும்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியா வாழ முடியலன்னா, அந்த ஆவி மனிதன் சோர்ந்து போய் இருக்கிறான். அந்த ஆவி மனிதன் பலவீனமா இருக்கிறான். ஆமென். நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனிதன், ஒரு ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய உணர்வு, ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய செவி, ஆவிக்குரிய நடை எல்லாமே நம்ம பலவீனமா இருக்கிறதுனால, அதை பலப்படுத்தாதனால நம்ம ஆவியில நடக்க முடியல, ஆவியில பார்க்க முடியல, ஆவியில பேச முடியல, ஆவியில கேட்க முடியல. ஆமென். சரீர மனிதன் பலனா இருக்கிறான், ஆனால் ஆவி மனிதனை கவனம் செலுத்த மறந்து விட்டோம். பவுலுடைய ஜெபம் என்ன? இந்த எபேசு சபைக்கு சொல்றாரு, உள்ளான மனிதனில் நீங்கள் பலனடைய வேண்டும் என்பதல்ல, வல்லமையாய் பலனடைய வேண்டும். ஆமென். அப்போ உங்க எதை ஃபர்ஸ்ட் பலப்படுத்தணும்னு பவுல் ஜெபம் பண்றாரு. பிதாவே, இந்த எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய உள்ளான மனுஷனை நல்ல பலனடைய செய்யுங்கப்பா. அவங்க வல்லமையா பலன் அடையணும்.
அவங்களுடைய ஆவி மனிதன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க உலகத்தை ஜெயிப்பார்கள், மாம்சத்தை ஜெயிப்பார்கள், மாம்ச சிந்தையை ஜெயிப்பார்கள், மாம்ச எண்ணங்களை ஜெயிப்பார்கள், மாம்ச உணர்வுகளை ஜெயிப்பார்கள், சத்துருவை ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அவர்களுடைய உள்ளான மனிதன் வல்லமையாக இருந்ததுனால தான் எங்களை பாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வல்லமை அந்த மனிதனுக்குள்ளே புறப்பட்டு சென்றது. ஆமே. ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ பிள்ளை, ஒரு விசுவாசி என்னுடைய உள்ளான ஜீவியம் வல்லமையுடையதாக இருக்க வேண்டும். ஆமேன். அது மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். பவுலுடைய ஜெபம் ஒவ்வொரு விசுவாசியும் உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியினால அவர் சொல்றாரு, எப்படி அந்த உள்ளான மனுஷன் பலனடைவார்? அவருடைய ஆவியினால. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறவர். அப்போ ஆவியானவருக்கு நீங்க அதிகமா பேசணும், ஆவியானவருடைய பேசணும், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும், ஆவியானவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவரேன்னு அவருடைய நேராக நீங்கள் உங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். ஆமென். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை வல்லமையா பலப்படுத்துவார். பாருங்க, சீஷர்கள் எல்லாரும் பலவீனமாக தான் இருந்தாங்க. அவங்க உள்ளான மனுஷன் பலவீனமாக தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு எல்லாருடைய வாழ்க்கையும் பின்மாற்றத்தில் இருக்கிறது போல பயந்து போய் அவர்கள் எங்கும் ஊழியம் செய்யாமல் அடைச்சிக்கிட்டு பயந்து இருந்தார்கள். ஆனால் மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள், ஜெபத்திலே காத்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருந்தார்கள், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புகிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென். பவுலுடைய வாஞ்சை என்ன? சபை உள்ளான மனிதனில் பலனாய் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில், இந்த வருஷ கடைசியில் தேவ பிள்ளைகளே, உங்கள் உள்ளான மனிதனுக்குள்ள கவனம் செலுத்துங்க. உங்கள் உள்ளான மனிதனாகிய உங்கள் ஆவி மனிதன் எப்படி இருக்கிறான்? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் ஆவிக்குரிய சிந்தை எப்படி இருக்கிறது? தேவனோடு இருக்கிற உறவு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? தேவனுடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறதா? தேவனுடைய உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிறதா? உங்கள் உள்ளான மனிதன் உணர்வுள்ளவனா இருக்கிறானா? நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் சபையில் பேசினாலும் வசனத்தை பேசினாலும் அந்த உணர்வு இல்லை அப்படின்னா உள்ளான மனுஷன் செத்து போயிட்டான். ஆமென். உள்ளான மனுஷன் செத்து போயிட்டான். ஒரு பாவம் செய்யும்போது ஒரு உணர்வு இல்லை, ஏன்னா உள்ளான மனுஷனுக்குள்ள உணர்வே இல்லை. நம்ம மீறும்போது தேவ சத்தத்தை கேட்க முடியல இல்லையா? கர்த்தர் சொல்ல, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவேங்கிற சத்தம் உனக்கு என்ன பண்ணுமா? கேட்குன்றாரு. நானும் உனக்கு மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ எனக்கு ஆலோசனையே கிடைக்க மாட்டேங்குது. கர்த்தருடைய சத்தமே என்னால் கேட்க முடியல, என்னால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியல அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும், என் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஆமென். என் ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து நீங்கள் தேவ சமூகத்தில் காத்து இருக்கணும். ஏன் வருஷ கடைசியில் உபவாசம் இருக்கிறோம்? ஏன் பல நாட்கள் உபவாசம் இருக்கிறோம்? தேவனோடு ஏன் தனித்து இருக்கிறோம்? இட்ஸ் நாட் எ ப்ரோக்ராம். ஒரு 21 நாள் என்பது ஒரு எப்பவும் வழக்கமாக போடுற ப்ரோக்ராம் கிடையாது. ஆமென். ஆமாம், அது தேவனோடு உங்களை பலப்படுத்துவதற்காக, தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை ஸ்ட்ராங் ஆக்குவதற்காகத்தான் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் அவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால நாம் பலன் அடைகிறோம். ஹல்லேலூயா. ஸோ பவுலுடைய ஜெபம் என்ன? உள்ளான மனுஷனில் சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் உள்ளான மனுஷன் வீக்காக இருக்கு? உள்ளான மனுஷன் வீக்காக இருக்கு. எதையும் தாங்க முடியல, எதையும் சகிக்க முடியல, எதையும் என்ன பண்ண முடியல. வேதம் சொல்லுது, அன்போ சகலத்தையும். ஆமாம், எதாவது தாங்க முடியுதா உங்களால்? உங்களால் தாங்க முடியுதா? நீங்கள் தாங்க முடிஞ்சதுன்னா நீங்கள் வல்லமையாக பலன் அடைஞ்சிருக்கிறீங்க. ஒருத்தவங்களால் மதிக்க முடியல, ஒருத்தவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணல, ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுக்குற கணத்தை கொடுக்க முடியல அப்படின்னா உங்கள் உள்ளான மனிதன் தாங்கணும். ஆமென். அன்பு சகலத்தையும்
தாங்கும், சகிக்கும். ஆமென். ஆமாம், அதுதான். அப்போ நம்முடைய அன்பு என்பது என்னதுங்க? ஆவியினுடைய கனி. ஆவியானவரோடு நாம் இணைய ஆண்டு சொல்றார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களாகவே ஏதோ செய்ய ட்ரை பண்ணுறாங்க, அவங்களாகவே பரிசுத்தமாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னா நீங்கள் உங்களுடைய சொந்த கிரியையில் ஆண்டவருக்கு பிரியப்படுத்த முடியாது. நீங்கள் அவருடைய ஆவியோடு இணையாமல், அவருடைய வார்த்தையோடு இணையாமல் உங்களால் கனி கொடுக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய அதான் ட்ரை பண்ணுறோம். ஆண்டவரே நான் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா, ஆண்டவரே நான் இதை விட்டுறேன்ப்பா, ஆண்டவரே. இவங்களாகவே ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் விடுன்ற உணர்வு நல்லது, ஆனால் அது எப்படி விட முடியும்? எப்படி நீங்கள் அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க முடியும்? எப்படி பாவத்தை விட்டு நீங்கள் வெளியே வர முடியும்? எப்படி உங்கள் சுவாபங்களை நீங்கள் மாற்ற முடியும் என்றால், ஏதோ நீங்கள் ஒப்பு கொடுப்பதோடு மட்டுமல்ல, நீங்கள் தீர்மானிக்கிறதோடு மட்டுமல்ல, நீங்கள் தேவனோடு இணைவதனால் மட்டுமே நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தானாய் கனி கொடுக்க முடியாது. கொடியானது செடியோடு இணையாவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர்தான் சுத்தம் பண்றாரு. ஆமென். வேதம் தெளிவா சொல்லுது, கனி கொடுக்காத கொடி எதுவோ அது அவர் அறுத்து போடுகிறார். ரொம்ப தெளிவா சொல்றாரு. கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா, கனி கொடுக்காத ஒரு அனுபவம் தொடர்ந்து நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, அதை அவர் என்ன பண்றாராம்? ஒரு அந்த கொடி என்ன பண்றாரு? அறுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இணைப்பை துண்டிக்கிறார். தேவ பிரசன்னத்துக்கும் உங்களுக்கும், தேவனுடைய வார்த்தைக்கும் உங்களுக்கும், தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன பண்ணப்படுகிறது? துண்டிக்கப்படுகிறது. துண்டிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? அது உலர்ந்து போகும். ஒரு செடி ஒரு கொடியோடு இணையலைன்னா, அது வெட்டப்பட்டுருச்சுன்னா என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? கொஞ்ச நாள்ல, உடனே காயாது. எப்போ காயும்? ஒரு 3 நாளில் காஞ்சிரும். கொஞ்ச நாள் பச்சையாக தான் இருக்கும். வெட்டப்பட்ட பிறகு பச்சையாக தான் தெரியும், இலைலாம் பச்சையாக தான் இருக்கும். அதனால் அது இணைக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம் அல்ல. ஆமென். நமக்கு 1 வருஷம் 2 வருஷம் அப்படி இருக்கும் இல்லையா? செடிக்கு 2 நாள் கணக்கு, நமக்கு வருஷ கணக்கு. 5 வருஷம் அப்படியே காயாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீ என்னைக்கோ வெட்டப்பட்டிருப்ப. நீங்கள் நினைப்பீங்க பச்சையாக தானே இருக்கிற, ஜெபம் வல்லமையாக தானே போகுது, எனக்கு அந்நிய பாஷை வருது, எனக்கும் உணர்வு வருது. நம்ம பச்சையை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. என்னைக்கோ கட்டாயிருப்போம். ஆமென். நாள் கணக்கில் என்ன ஆகும் தெரியுமா? அது அப்படியே என்ன ஆயிடுமா? உலர்ந்து போகும். உலர்ந்து போன பிறகு கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? உலர்ந்து போன செடி என்ன பண்ணுவாங்க? பிடுங்கி எதில் போடுவாங்க? நெருப்பில் போட்டு சாம்பலாக போயிடும். இன்றைக்கி நிறைய சாம்பல் தான் இருக்குது. ஏன் இருக்குது தெரியுமா? இது ஒரு நாள் நடந்ததில்லை, இன்றைக்கும் நடந்தது. ஏன் இது வெட்டப்பட்டது? ஏன் இது சாம்பலானது? ஏன் அது நெருப்பில் போடப்பட்டது என்றால் ஒரே ஒரு ரீசன் தான், கனி இல்லை. ஹல்லேலூயா. ஏன் கனி இல்லை? இணைக்கப்படலை. நான் சொல்கிறேன், உங்கள் உள்ளான மனிதன் பலப்படுவதற்கு கவனமாக இருங்க. பவுல் எபேசு சபைக்கு ஜெபிக்கும் போது, எபேசு சபை கட்டடங்களை வாங்க வேண்டும், எபேசு சபை வாகனங்களை வாங்க வேண்டும், எபேசு சபை அது செய்யணும் இது செய்யணும், எபேசு சபையுடைய தேவைகள் சந்திக்கப்படலாம் ஜெபம் பண்ணல. எபேசு சபை வல்லமையாய் பலனடைய வேண்டும். இந்த கால வேளையிலே சபையே, நீங்கள் உள்ளான மனிதனில் நீங்கள் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்பதே தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற விருப்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும் வீக்காக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் வீக்காக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்கள் ஆவியிலே நீங்கள் பலனுள்ளவர்களாக மாற வேண்டும். ஆமென். ஸோ பவுலுடைய ஜெபங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். 2வது அவர் என்ன ஜெபம் பண்றாரு? இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்க வேண்டும். உங்க உள்ளத்துல யார் வாசமா இருக்கணும்? யார் வாசமா இருக்கணும்? கிறிஸ்து நமக்குள்ளே வாழுகிறார். கிறிஸ்து நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். எப்படி சகேயுடைய வீட்டுக்குள்ள இயேசு போனாரோ, அது போல உங்க இருதயமாகிய வீட்டுக்குள்ள யார் வரா?
இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா நீங்க எவ்வளவு வேல்யூவானவங்க. ஆமென். நீங்க ரொம்ப ப்ரெஷியஸ். ஏன் நம் கனத்திற்குரியவர்கள்? காரணம், கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்க வேண்டும். கிறிஸ்து உங்க இருதயத்துல வாசமா இல்லைன்னா யார் வாசம் பண்ணுவா? இப்போ ஒரு வீட்டில் ஆள் இல்லைன்னா அந்த வீட்டில் யார் இருப்பா? எலி, பூனை, நாய், பூரா. ஒரு வீட்டில் ஆளே இல்லை, பூட்டியே இருக்குது. அப்போ அதில் தேவையில்லாதது, மனுஷன் இல்லாத இடத்துல மனுஷனு மிருகங்களும் பூச்சிகளும் தான் என்ன பண்ணும்? வாசம் பண்ணும். ஆமென். கொஞ்ச நாள் கதவு பூட்டின மாதிரியே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி புயல் அடிச்சா அப்படியே ஊறி ஊறி கதவு தாப்பெல்லாம் லூஸ் ஆகும். அப்புறம் ஒரு ரோட்டை விழுவும், உள்ள எல்லாம் போவோம். வீட்டில் உங்கள் இருதயம் ஒரு வீடு. ஆமென். அதனால தான் ஆண்டு சொன்னார், இதோ இருதயத்தில் வாசல் அண்டையில் என்ன பண்ணுறேன். அப்போ உங்கள் உங்களுடைய வாழ்க்கை என்பது என்னதுங்க? ஒரு வீட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமென். யார் இன்னைக்கு வாசம் பண்ணுறா? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருதயத்துக்குள்ள எது வாசம் பண்ணுது? கவலை வாசம் பண்ணுது. எப்போ பார்த்தாலும் வீட்டில் கவலை தான். எப்போ பார்த்தாலும் ஆள் மூஞ்சி டொங்கின்னு தான் இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்குள்ள சந்தோஷம் இன்னைக்கு கவலை வாசம் பண்ணுது, வேதனை வாசம் பண்ணுது, பிரச்சனை வாசம் பண்ணுது. ஹல்லேலூயா. யார் வாசம் பண்ணல? இயேசு வாசம் பண்ணல. ஆமென். நமக்குள்ள யார் வாசம் பண்ணணும்? பவுலுடைய ஜெபம் என்ன? எனக்குள்ள யார் வாழணும்? இயேசு வாழணும், இயேசு வாசம் பண்ணணும். அவர் எனக்குள்ள, ஐயா எனக்குள்ள இயேசு வருவாரா? அவ்வளோ பெரிய இயேசு, அவ்வளோ பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் யாருக்குள்ள வாசம் பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்குள்ள வாசம் பண்ண. உங்களுக்குள்ள இயேசு வாசம் பண்ணா வாயில இயேசுவின் வாசனை தான் வரும். வாயை திறந்தா என்ன வாசனை வரும்? ஆமா, வாய் திறந்தா வேற வாசனை வந்துச்சுன்னா உள்ள ஆளு வேற இருக்கு. ஆமென். பாருங்க, வண்டியில் போகும்போது ராத்திரி வாயில டியூப் வச்சு ஊதுறான்றான். ஏன்னா உள்ள என்ன வாசம் பண்ணுது? டியூப் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இல்லை உங்க வாயிலெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. இவங்க வாய், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு தான் இருக்கும். உங்க வாயில யாரும், எந்த போலீஸ்காரரும் டியூப் வச்சிருக்க மாட்டாரு. ஆமாம், இங்கே தான் இவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. குடிக்கிறாங்களோ குடிக்கலையோ தூக்கி என்ன பண்ணிடுவாங்க? ஒரு 11 மணிக்கு வேலை வண்டியில் போனீங்கன்னா கார் கண்ணாடி வரைக்கும் வாயில் டியூப் விட்டுறாங்க. போது என்ன வாசம் பண்ணது வாயில். ஹல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு எத்தனை டியூப் விட்டாலும் உள்ள எனக்கு நல்ல வாசனை தான் வருது, நான் விட்டுருவான். ஆமென். எனக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறார்களோ அந்த சுவாபங்கள் என்னிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். விசுவாசத்தினாலே எப்படி நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார்? த்ரூ ஃபெய்த். எனக்குள்ள யார் வாழ்றா? எப்படி வாழ்றாரு? இத பாருங்க, கதவை திறந்து விட்ட உள்ள வாங்கயா அப்படின்னா இல்ல, விசுவாசத்தின் மூலமாக அவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். விசுவாசத்துல கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். இப்போ உங்களுக்குள்ள யார் வாசம் பண்றா? எப்படி வாசம் பண்றாரு? எனக்குள்ள அவர் இருக்கிறார் நீங்க விசுவாசிச்சா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இல்ல எனக்குள்ள அவர் இல்லைன்னு நீங்க அவிசுவாசிச்சா அவர் உங்களோட போயிடுவார். விசுவாசிக்கிறவனுக்குள்ள கர்த்தர் இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவனுக்குள்ள கர்த்தர் வருவாரு. ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தினால தான் எப்படி ஆவியில பலப்படணும்? உள்ளான மனுஷன் எப்படி பலனணும்? ஆவியில பலன் அடையணும். இயேசு எப்படி நமக்குள்ள வாசம் பண்ணுவாரு? விசுவாசத்தினால வாசம் பண்ணுவாரு. விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், கர்த்தர் என் மூலமாக கிரியை செய்வார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம். அடுத்ததாக பவுலுடைய ஜெபம் என்ன? நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக. தேர்ட் பிரேயர் என்ன? ஆமென். நமக்கு முதல் ஜெபம், ஆண்டவரே என் வீட்டை ஆசீர்வதியும். ரெண்டாவது ஜெபம், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். மூன்றாவது, என் பிஸ்னஸை ஆசீர்வதியும். ஆனால் இங்கே என்னதுன்னா, முதல் ஜெபம் என்ன? சத்தமா சொல்லுங்க. என் உள்ளான மனிதன்
பலனடைய வேண்டும், இவர்களுடைய உள்ளான மனிதன் பலனடைய வேண்டும். ரெண்டாவது ஜெபம் என்ன? யார் வாசம் பண்ணணும்? நல்லா கவனிங்க. ஆண்டவர் வாசம் பண்ணா அங்க எல்லாமே வந்துடும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அவர் வாசம் பண்ணலன்னா ஒன்றும் நமக்கு லைஃப்ல வராது. அவர் வந்துட்டா போதும் இல்லையா? விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அவர் வாசம் பண்ணும் பொழுது என் தேவைகள் எல்லாம் எனக்கு சந்திக்கப்படும். ஆமென். அடுத்ததாக பவுலுடைய ஜெபம் என்ன? சபை தேவனுடைய அன்பிலே வேரூன்றி இருக்க வேண்டும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அன்பிலே அவர்கள் வேரூன்றாதவர்களாக இருக்கக்கூடாது. அன்பிலே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவின் அன்பிலே, சகோதர அன்பிலே, சபையின் அன்பிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வேரூன்றி இருக்க வேண்டும். வேர் என்று சொல்லும்போது அது ஆழமாய் இருக்க வேண்டும். ஆமென். நீங்க ஒருத்தரை நேசிக்கிறதுல, தேவனை நேசிக்கிறதுல, தேவனுடைய சபையை நேசிக்கிறதுல, தேவனுடைய ஊழியர்களை நேசிக்கிறதுல, அன்புல நீங்க வேரூன்றினவர்களா இருக்கிறீர்களா? வேரூன்றின நிலைமையில நீங்களும் நானும் இருக்கிறோமா? ஆமென். அல்லது ஒரு பதரை போல இருக்கிறோமா? பதறு என்ன பண்ணும்? வேரூன்றாத சில செடிகளும் மரங்களும் என்ன பண்ணும்? காற்று பலமாய் அடிக்கும் போது என்ன ஆயிடும்? சீக்கிரமா சாஞ்சிரும், விழுந்துரும். ஆனால் இதெல்லாம் வேர் ஊன்றி இருக்கிறதோ, அந்த வேர் ஆழமாய் நிலத்திலே போகும்போது அந்த வேர் அதை உறுதியாய் நிற்க செய்யும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வேர் என்பது அன்பு தாங்க. ஆமென். கர்த்தருடைய அன்புல நம்ம வேரூன்றினவர்களாக, நிலையுள்ளவர்களாக, ஆழமாய் உறுதியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேரில் வெறும் உறுதி மட்டும் கிடையாது, வேறு தான் அந்த முழு செடிக்கே ஜீவனை கொடுப்பதற்கு, தண்ணீரை கொடுப்பதற்கு, பூமியில் இருக்கிற தண்ணீரை எல்லாம் அது முழு அந்த செடியினுடைய கிளைகளுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் கொண்டு செல்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வேறு தான் அந்த செடி ஜீவனோடு இருப்பதற்கு முக்கிய காரணம். வேறு செத்துருச்சுன்னா செடியை வேரோடு பிடுங்கிட்டோன்னா அது திரும்ப முளைக்காது. வேறு மட்டும் இருந்தா, மேலே இருக்கிற மரத்தை மட்டும் வெட்டிட்டா கூட வேறு மட்டும் இருந்தா வேறு துளிர்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அன்பு என்பது வேர்ல நீங்க ஆழமா போகணும். சில பேருக்கு அந்த வேரே இல்லை. என்னதுமா? வேறே இல்லை. வருவார்கள் போவார்கள், வருவார்கள் போவார்கள். ஒரு ஆழமான ஒரு பாரம், ஒரு அன்பின் ஆழம் இல்லை. இது தேவ சித்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமென். யாரெல்லாம் வேரூன்றாதவர்களாக மேலோட்டமா வந்துட்டு போறீங்களோ, கிறிஸ்துவனுடைய அன்புலையும் சர்ச்சினுடைய அன்புலையும் நல்லா கவனிங்க. சபையை ஆண்டவர் எப்படி வச்சிருக்காருன்னா ஒரு சரீரமா வச்சிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சபையில் ரொம்ப ஒட்ட மாட்டேங்க, நான் சபையில் ரொம்ப இருக்க மாட்டேங்க அப்படின்னா நீங்கள் அந்த சபைனா என்னன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். The church is the body of Christ. சபை என்பது ஏதோ ஒரு கட்டிடம் அல்ல, அது கிறிஸ்துவினுடைய சரீரம். ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய சரீரத்தில் பல அவயவங்கள் இருக்கு. நம்முடைய சரீரத்தில் அந்த அவயவங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குங்க? ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. இதுல ஒரு விரல் போனா கூட இந்த சரீரத்தினுடைய செயல்பாடு குறைவுள்ளதாய் மாறும். ஆமென். இல்லை இந்த ஒரு விரல் எனக்கு செயல் பண்ணாலும் இந்த 4 விரல் போதும் நான் சொல்ல முடியுமா? எனக்கு இந்த 5 விரலும் தேவை. ஆமென். இல்லை எனக்கு இது வரைக்கும் வேணாம், எனக்கு இது வரைக்கும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு சின்ன ஒரு நகத்துக்கு கூட ஒரு வேல்யூ இருக்கு. ஆமென். இந்த சரீரம் என்பது பல அவயவங்களை கொண்டது. அது எல்லாமே ஒவ்வொரு தனித்தனி வேலை இருக்கு. எல்லாமே ஒன்னோடு ஒவ்வொன்றோடும் இணைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போதான் அந்த முழு சரீரமும் அது சரீரமாக இருக்கும். ஆமென்.
வேரூன்றி இருந்தால் தான், இணைக்கப்பட்டிருந்தால் தான் அந்த முழு சரீரம் ஜீவனோடு செயல்படும். முழு சரீரத்தினுடைய அவயமும் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் அந்த சரீரம் சரியா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சரீரத்துல நீங்க ஒரு பங்கா இருக்கிறீங்க. அப்போ ஒன்று லூஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று லூஸா இருந்துச்சு, ஒன்று ஒட்ட மாட்டேங்குது, ஒன்று ஃப்ராக்சர் ஆயிருச்சு அப்படின்னா எது பாதிக்கப்படுது சொல்லுங்க? நீங்க லூஸா வந்துட்டு போயிருவீங்க, இந்த விரல் லூஸ் ஆயிரும், ஃப்ராக்சரா இருக்கும். ஆனா எது பாதிக்கப்படும்? இன்னைக்கு நிறைய பேர் நீங்க லூஸா இருக்கிறதுனால நீங்களே சரீரமாகிய சபைக்கு பாதிப்பா இருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. எனக்கு என்ன பிரதர், நான் வாரம் வரேன், நான் பாட்டுக்கு லூஸா போறேன், நான் யாருக்கும் சோத்திரம் பண்றது இல்லை, நான் சபை முடிஞ்ச உடனே செருப்பை மாட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணிடுவேன், ஓடிடுவேன். நீங்க ஜபம் ஆராதிச்ச மாதிரி தான் இருக்கும், வருஷம் கேட்ட மாதிரி தான் இருக்கும், ஆனா நீங்க ஒரு பெரிய பாதிப்பை சபைக்கு ஏற்படுத்துறீங்க. ஆமென். ஸ்பிரிச்சுவலா நீங்க சபைக்கு நன்மை கொடுக்கறது இல்லை. ஏன்னா நீங்க இணைக்கப்படாததுனால. இணைக்கப்படாததுக்கு பல காரணம் சொல்லுவீங்க. இப்போ இந்த விரல் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு டாக்டர் கிட்ட போகணும். என்ன பண்ணோம்? மருத்துவர்கிட்ட போகணும். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மருத்துவர்கிட்டாலும் போவீங்க இல்லையா? அவர் என்ன பண்ணுவாரு? இது உடஞ்சதுன்னா டாக்டர் கிட்டே வர்றது கிடையாது. ஆமென். பாஸ்டர் கிட்ட வர்றது கிடையாது. ஐயா உடஞ்சிருக்கியா, இது பிரச்சனையா இருக்கியா, எனக்கு இது பிரச்சனையா இருக்கியா அப்படின்னு சொல்றது. இது பாட்டுக்கு உடஞ்சி அது பாட்டுக்கு தொங்கிட்டே இருக்கும், தொங்கின மாதிரியே இருக்கும். ஆமென். இதுக்குள்ள ரத்தமும் போவாது, நரம்பு சதை எல்லாம் அப்படியே லூஸா கொஞ்ச நாள் அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே அழுக ஆரம்பிக்கும், அப்புறம் நார ஆரம்பிக்கும், அப்புறம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? அதுவா ஒன்று விழுந்துடும். இல்லைன்னா அதுக்கப்புறம் லைட்டாக டாக்டர் கிட்ட போயிட்டு அவர் சொல்லுவார், ஐயோ இதை காப்பாற்ற முடியாதுங்க, ரொம்ப நீங்கள் அப்பயே வர வேண்டியதானேன்னு. ஆமென். நீங்கள் நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது விசுவாசியுடைய வாழ்க்கை. சபை நீங்கள் நினைக்கிறீங்க அன்பில் வேறுன்னா, அன்பு எனக்கு பிசாசு எப்படி தெரியுமா ஒரு தாட்டை போட்டா, அன்பாக இருந்தால் ஒம்புப்பா, சபைக்கு வந்தோமா போனோமானு தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த கான்செப்ட் அது பைபிளில் எங்கே இருக்குன்னு எனக்கு புரியல. பைபிள் அங்கே எங்கேயா அப்படி ஏதோ உபதேசம் இருக்கா? என்னங்க அன்பா இருங்கன்னு இருக்கு, ஐக்கியமா இருங்கன்னு இருக்கு. ஆதி சபை முதலாவது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், இரண்டாவது அப்பம் பிற்கிறதிலும், அந்யோன்யத்தில். அந்யோன்யம் என்ன? உனக்கு ஒன்றா நான் வருவேன், எனக்கு ஒன்றா நீ வருவேன், உன்னை நான் டெய்லி விசாரிப்பேன். அவ்வளோ ஒரு அன்பில் இணைக்கப்பட்டிருந்தாங்க. 5000 பேர், 8000 பேர், 10,000 பேர் இந்த சபையில். எல்லாரும் எப்படி இருந்தாங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். ஒன்றா இருக்கிறோமா? இல்லையே. ஏன் இல்லை? ஒட்ட வைக்க தெரில. ஹல்லேலூயா. ஐயா சரீரத்துக்கு அடிப்பட உண்மைதான், சரீரம் காயப்பட உண்மைதான், சரீரத்தில் உடைய உண்மைதான். ஆனால் உனக்கு தெரியுமா அது சுகமாகும்னு உங்களுக்கு தெரியுமா? இட் கேன் பி ஹீல்டு. ஹல்லேலூயா. சரீரத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரீரம் என்ன ஆகும்? உடஞ்சாலும் எலும்பு என்ன பண்ணலாம்? ஒட்ட வைக்கலாம். பாக்கியம் சிஸ்டர் தூங்காதீங்க சிஸ்டர், கண் இழுக்குதுல, வசனத்தை கவனிங்க. ஆமென். நான் நினைச்ச பின்னாடி உட்காந்து தான் தூங்குவாங்கன்னு, 4வது ரோல உட்காந்து தூங்க முடியும் எனக்கு நீ தான் வெளிப்பாடு வந்திருக்குது. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, இப்படியாக பிசாசின் தந்திரங்களுக்கு, அதான் பிசாசின் தந்திரம். ஆமென். அவனை நம்மளை விசுவாசத்தை விட்டு வெளியே கொண்டு போகலாம், தேவனை விட்டு வெளியே கொண்டு போகலாம் அப்படின்னு அவன் ரொம்ப கவனமாக இருப்பான். சொல்லுங்க, பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்ன பண்ண முடியாது. அந்த ஒரு ஆழமான உறவு இருக்க வேண்டும். பசி வந்தாலும் நான் ஆண்டவருடைய அன்பில் இருப்பேன், பட்டினி வந்தாலும் ஆண்டவர் அன்பில் இருப்பேன், நிர்வாணம் வந்தாலும் ஆண்டவருடைய அன்பு இருப்பேன். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை யாராலையும் பிரிக்கவே முடியாது. ஆண்டவர் ஒன்று தரலன்னா இன்னைக்கு ஆண்டவரை விட்டு ஓடிடுறோம், ஜெபத்தை நிறுத்திடுறோம். கிறிஸ்துவனுடைய அன்புல நீங்க வேரூன்றி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸோ பவுலுடைய ஜெபம் என்ன? நான் ஒரு வசனத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது. 15வது வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. ஐயா, வேறு அன்பும் வேறுதான், கசப்பும் வேறுதான். அன்பும் வேறுதான், கசப்பும் அதுவும் ஆழமா போவோம். அதுவும் ஆமா, சில பேருக்கு இந்த வேறு எப்பா பாதாளம் வரைக்கும் போயிருக்குது. பிடுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுங்க வேறு? கசப்புனா என்ன? இப்போ ஒரு கசப்பு வாயில் வைக்கிறோம், கண்ணு கிண்ணெல்லாம் சொல்றோம்ல. சில பேர் அப்படி பார்த்தாவே, சில பேர் பேசினாவே ஒத்துக்க மாட்டேங்குது. யார் யாருக்கெல்லாம் கசப்பு இருக்கு? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கசப்பும் வேறு தான். இந்த கசப்பு வேறு இருந்தா என்ன நினைக்கும்? ஒருவனும் தேவனுடைய கிருபையை, யாருக்குள்ளெல்லாம் கசப்பு இருக்கோ கிருபை போயிடும். கசப்பு மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன போகும்? என்னதுங்க? கிருபை விலகாதுன்னு நினைக்காதீங்க, கிருபை விலகும். ஆமென். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்குன்னு வசனத்தை மட்டும் பார்க்காதீங்க. இன்னொரு வசனமும் இருக்கு. என்ன போயிருமா? கிருபை போயிருமா? தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி, ரெண்டாவது என்ன ஆக்குமா? கலக்கத்தை உண்டாக்குமா. ரெண்டாவது, இந்த வேர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சபையில் என்ன இருக்கும்? ஒரு கலக்கம் இருக்கும், கலக்கினே இருப்போம். ஏன்னா இந்த கசப்பு இருக்குல்ல. ஆமென். சிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு கலக்குவான், யூத் மீட்டிங்கில் போய் ஒரு கலக்குவான், சில்ட்ரன்ஸ் மீட்டிங்கில் போய் ஒரு கலக்குவான், ஹவுஸ் மீட்டிங்கில் போய் ஒரு கலப்பான். ஏன்னா உள்ள என்ன இருக்கு? எங்கே போனாலும் கலக்கம் தான் வரும். இந்த கசப்பு வேறு யார்கிட்ட இருக்கோ எங்கே நின்னாலும் அங்கே என்ன வரும்? சமாதானம் வராது. இப்போ புயல் மையம் கொண்டா மேகெல்லாம் கருக்குது, காத்தெல்லாம் மரம்லாம் ஆடுது. ஆமென். இல்லை நிம்மதியாக இருக்க முடியுதா? ஆமாம். அது மாதிரி தான் இந்த வேர் எங்கெல்லாம் இருக்கோ, கசப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? ஏன்னா வாய் சும்மா இருக்காது பாருங்க, நல்லா தான் வருவான், அவங்கள போட்டு கலக்கி விட்டுருவோம். ஆமென். அப்போ மூன்றாவது என்ன நடக்கும்னா, அநேகர் தீட்டுப்படுவார்கள். ஒருத்தருக்குள்ள கசப்பு இருக்கிறதுனால அநேகர் என்ன பண்ணுவாங்க? நல்லா இருக்கிற மனசையும் கெடுத்து விட்டு போயிடுவான். ஆமென். உனக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. தெரியாதுன்னா விட்டுற வேண்டியதானே. இது நான் உனக்கு சொல்கிறேன், இப்போ நான் அப்புறம் பேசலாம், போச்சு. நல்லா இருக்க மனசை கெடுத்து விட்டானா? ஹல்லேலூயா. அநேகர் தீட்டு. நல்ல இந்த வேறு முளைக்காம இருக்காது, ஆனால் முளைக்கிறதுக்குள்ளேயே எடுத்துருங்க. 14வது வசனம் சொல்லுகிறது, யாவரோடும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். எப்போ என்ன நாடணும்? சண்டை போடலான்னே நாடக்கூடாது. இன்னைக்கு சர்ச்சுக்கு வருவாங்களே வச்சுக்கிறேன், ஒரு அம்மா சபைக்கு வந்தது, அம்மா ஸ்தோத்திரம், புதுசாக வரியா அம்மாண்ணே? ஆமாயா புதுசாக வரேன், பரவாயில்ல, கத்தர் உன்னை நேசிப்பார். கத்தர் நேசிவர் பார்க்குறோம். எங்கே அந்த அம்மான்னுச்சு? எந்த அம்மான்னு? இந்த தெருவுலேருந்து வருவாங்களே அந்த அம்மா. ஏம்மா என்னாச்சு? நீ ஆண்டவர் பார்க்க வரல? இல்லை, அந்த அம்மாவை தான் பார்க்க வந்தேன். கடன் வாங்கிட்டு வர்றதே இல்லை, சர்ச்சில் தான் உட்காருன்னு சொன்னாங்க. சர்ச்சில் தான் பிடிக்கலான்னு வந்தேன்னுச்சு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாவரோடு என்ன பண்ணவா இருக்கணும்? சண்டை போடுறதுக்குனே வரக்கூடாது சர்ச்சுக்கு. ஆளை பிடிக்கலானே வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில பேர் இதுவும் சொல்லுவாங்க, சபை முடிட்டு வச்சுக்கிறேன். ஐயோ, வரும்போதே என்ன பாயிண்ட்ல வருவாங்க? சர்ச்சு இன்னைக்கு முடிட்டோம். ஒன்று வாசலில் பிடிச்சிடுறேன், இல்லைன்னா டீ கடையில் வச்சு பிடிச்சிடுறேன். இன்னைக்கு இதெல்லாம் முடியாதுங்க. வரும்போது சமாதானமாக வரணும். அப்படி சண்டை போடணுன்ற ஆவியோடு வந்தால் நீங்கள் வீட்லேயே அன்றைக்கி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமாம். உங்களுக்கு அப்படியே உள்ள எரியுது, கொதிக்குது, அந்த ஆளை பார்த்தா. அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வேணாம் ஆண்டவரே, நான் போகிறதுனால நிறைய பேர் தீட்டுப்பட்டுருவாங்க. அதனால் இப்படி இந்த கதை நிறைய பேசலாம். சரி, அதெல்லாம் நம்ம பேசி நம்மளே என்ன பண்ணது, மேலே இருந்து இப்படி துப்புனா என் மேலே தான் விழும். அதனால் நம்ம துப்பாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. ஸோ கவனிங்க, கசப்பை எடுத்து போட்டுருங்க. ஆமென்.
ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் யாவரோடும் சமாதானமாக இருக்க பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். 12வது வசனம், ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப, கை நெகிழ்ந்து போச்சு உண்மைதான், ஆனால் திரும்ப நிமித்த முடியும். முடமாகி போச்சு, அதை திரும்ப சுகமாக்க முடியும். 13வது வசனம், முடமாகி இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாக்கும்படி. ஐயா, ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருச்சு, ரிலேஷன்ஷிப் சரியில்லை, வேறு சரியில்லை, வேற வேறு முளைக்குது அப்படின்னா உங்கள் வழிகளை செவைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. யூ கேன் பி ஹீல்டு. அதனால பிரச்சனை வந்துருச்சு, அன்பு எனக்கு இனிமேல் இல்லைன்னு அன்பை சரி பண்ண முடியும், அன்பை குணமாக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பு என்கிற ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பரமபிதா நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நம்ம மற்றவங்களுடைய பாவங்களை என்ன பண்ணணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு மன்னிப்புன்னா என்னன்னே தெரியாது. ஹல்லேலூயா. மன்னியுங்கள், உறவுகளை சரி பண்ணுங்க, வேரூன்றி இருங்க. பவுலுடைய ஜெபம் அதுதான். என் அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது ஜெபம் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு என்ன ஜெபிக்கிறாரு? என் சபை மக்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையா. இரண்டாவது, கிறிஸ்து வாசமா இருக்க வேண்டும். மூன்றாவது, அன்புல வேரூன்றி இருக்கணும். சரி, 18, 19 நீங்க வீட்டில் போய் வாசி தியானிச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று, கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழத்தை உயரத்தை, அவருடைய அன்பை உணரணுங்க. அவருடைய அன்பு அல்ல குறையாத அன்பு. ஹல்லேலூயா. ஒருத்தர் அழகா கே.எஸ். வில்சன் பாடினாரு, அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல குறையாத அன்பு. சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட உன்னத அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட உன்னத அன்பு, கொண்ட உன்னத அன்பு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிடாத அன்பு, சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் நிலையில். அந்த அன்பு, சில பேர் அன்புக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. அன்லிமிட்டெட் லவ், அன்கண்டிஷனல் லவ். ஆண்டவருடைய அன்பை நம்ம நினைக்க அந்த அன்பின் ஆழத்துக்குள்ள நம்ம போக முடியும். அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று உணரணும். இந்த உலகத்தில் தேவனுடைய அன்பை உணர ஆரம்பிங்க. அவருடைய அன்பு நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து வந்துடலாம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை தியானிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தாவே அவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு நமக்கு தெரியும். ஆமென். நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தாவே நம்மளை ஆண்டவர் எப்படியெல்லாம் தூக்கி எடுத்தார், எப்படியெல்லாம் நம்மளை நிலைமையில இருந்தோம், எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை கைவிடாமல் இருந்தார் அப்படின்றத நம்ம அவருடைய அன்பை ஃபீல் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். என்னைக்கோ சாக வேண்டிய நீங்கள், என்னைக்கோ உடைஞ்சு போயிருக்க வேண்டிய நீங்கள், என்னைக்கோ தூக்கி எறியப்பட வேண்டிய நீங்கள், என்னைக்கோ அவமானப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல மூளையில் கிடக்க வேண்டிய உங்களை என்னையும் கர்த்தர் இது வரைக்கும் வாழ வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு தான். எல்லாரும் நம்மளை வெறுக்கும் போது அவருடைய அன்பு நம்மளை நேசிச்சது. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்மளை கைவிடும் போது அந்த அன்பு நம்மளை கைவிடலை. யாரும் நம்மளை புரிந்து கொள்ளாமல் போகும்போது அவருடைய அன்பு நம்மளை புரிந்து கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா.
நம்ம மனசில் இருக்கிற கஷ்டத்தை மனிதனால் வாயில் சில பேர் இருக்கிற கஷ்டத்தை சொன்னால் கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் நம்முடைய இருதயத்தை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதனால் அந்த அன்பை உணர ஆரம்பிங்க. அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வல்லவர்களாக மாறுங்க. அதுதான் பவுலுடைய ஜெபம். அந்த அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு, அந்த அன்பையே கவனம் செலுத்துங்க. அன்பு, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய வல்லமை கவனம் செலுத்துறீங்க, ஆனால் அதனால் அன்பு இல்லாமல் போயிடுது. ஆனால் அன்பை கவனம் செலுத்துங்க, அது ரொம்ப முக்கியம். ஆமென். அறிவு கெட்டாத அந்த அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு, நம்முடைய அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் வல்லவர்களாகும் பொழுது, ஆமென், அதுக்கு ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, உங்க அன்பை உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. சபை தேவனுடைய அன்பை உணரணும். பவுல் அந்த கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்ததுனால தான் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை பவுல் உணர்ந்ததுனால தான் அவருக்காக வாழவும் மரிக்கவும் ஒரு ஆயத்தமாக இருந்தார். அந்த அன்பு இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொள்ளணும் என்பது பவுலுடைய ஜெபமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு ஜெபம், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். எல்லா விதமான அவருடைய பரிபூர்ணம். God is an abundant God. அவர் நம்மை பரிபூர்ணமாய் அவருடைய ஆசீர்வாதங்களாலே, நிறைவினாலே நம்மை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்களை ஆண்டவர் பரிபூர்ணமாக நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அறகுறையாக கொடுக்கிற தேவன், ஃபுல்லாக கொடுக்கிற தேவன். இந்த ஜெபத்தை தான் எபேசு சபைக்கு பவுல் எழுதி சொல்றார். கடைசியா, நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். இந்த வருஷ கடைசியில் இதுவே உங்கள் ஜெப குறிப்பாக மாற்றுங்க. இதுவே உங்கள் ஜெபமாக இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கட்டும். ஆண்டவரே, உங்கள் வல்லமையில் என்னை பலப்படுத்துங்க, என் உள்ளான மனுஷன் பலன் அடையட்டும். உங்களுடைய அன்பில் நான், ஆண்டவரே, எப்போவும் நான் உணரணும். ரெண்டாவது, நான் கிறிஸ்து என் இருதயங்களிலே வாசமாக இருக்கணும். ஆமென். உங்களுடைய பரிபூர்ணத்தினால நான் நிரப்பப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்தை குறித்து ஒரு வெளிப்பாடை பவுல் கொடுக்குறாரு. அதுதான் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் வேண்டிக் கொள்ளுகிறது, நான் நினைக்கிறதுக்கும் மேலா அவர் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். என் ஜபத்துக்கு தான் பதில் தருகிற தேவன் அல்ல, பியாண்ட் மை ப்ரேயர்ஸ், என் ஜபத்துக்கு மேலே கர்த்தர் எனக்கு பதில் தருவார். என் லிமிட்டுக்கு மேலே கர்த்தர் எனக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிச்சதையே தர்ற தேவன் இல்லைங்க, நம்ம ஜெபிச்சதுக்கு மேலே கொடுக்கிற தேவன். ஆமென். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் பலன் அடையணும்னு ஒரு எண்ணம் வச்சுருப்பீங்களா, அதை விட கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் அன்பை உணரணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, நீங்கள் நினைக்கிறல்ல, அவர் அவருடைய அன்பை இன்னும் ஆழமாக உணரும்படி கர்த்தர் செய்வார். பைபிளில் பவுல் இந்த ஜெபத்தில் ஒரு ரகசியத்தை இங்கே சொல்கிறாரு. நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? மிகவும் அதிகமாய் அவர் நமக்கு செய்ய வல்லவராகிய தேவன். எந்த மனுஷன் பைபிளில் சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட யாரெல்லாம் கேட்டாங்களோ, கேட்டதை கர்த்தர் கொடுக்கல, கேட்டதுக்கு மேலேயே கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கேட்டதுக்கு மேலேயே கர்த்தர் கொடுத்தாரு. ஆமென். ஆபிரகாம் ஒரே ஒரு பையனை கேட்டாரு, கர்த்தர் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா, விசுவாச தகப்பனா மாத்திட்டாரு. ஒரு பிள்ளைக்கு அப்பாவா ஆபிரகாமை மாத்தல, ஜாதிகளுக்கு தகப்பனா கர்த்தர் மாத்தினாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணால் ஒரே ஒரு சாமுவேலை கேட்டா, ஒரு பிள்ளையை கொடுங்கன்னாரு. ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கல, ஒரு தேசத்துக்கே தீர்க்கதரிசியா கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, பைபிளில் சாலமோன் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டாரு, அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. நிறைய பேர் பைபிளில் யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரேன்னு கேட்டாங்களோ, கேட்டதை மட்டும் கர்த்தர் கொடுக்கல, கேட்டதற்கும் அதிகமாக தான் கர்த்தர் கொடுத்தார். ஜெபத்தில் கர்த்தர் நம்ம எதெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறோமோ, நம்ம ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். இந்த வருஷ கடைசியில் நீங்கள் எதெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார். அந்த பதில் எப்படி இருக்கும்னா, நீங்கள் நினச்சதை விட, நீங்கள் வேண்டிக் கொண்டதை விட அது மிகவும் அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவருக்கு குறைவாக கொடுக்க தெரியாது, கம்மியாக கொடுக்க தெரியாது, கேட்டதை கொடுக்க தெரியாது. அவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்து தான் பழக்கம். ஆமென். ஹல்லேலூயா.
பேதுருடைய படகை கர்த்தர் நிரப்புனாரு. ஏதோ நீ ராத்திரி ஃபுல்லாக கஷ்டப்பட்டியப்பா, அதனால கொஞ்சம் மீனை தரேன்னு சொல்ல, 2 படகை கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருந்தார். அவன் படகே மூழ்கிற அளவுக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருப்பார். ஆனால் இந்த வருஷ கடைசியில், இந்த வருஷம் முழுசும் நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ, ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன் அல்ல. நீங்கள் ஜெபிச்சதுக்கும் நீங்கள் ஜெபத்தை குறித்து நினைத்ததற்கும் மிகவும் அதிகமாக அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஜெபத்தை விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.